நமஸ்காரம். அற்புதம் அற்புதம், ஆனந்தம், அமோகம், அமக்களம், பாட்டு சுத்தம், சுத்தத்திலையும் சுத்தம் சுத்தம். உங்க வாசிப்ப பொண்ணு ஆனந்தமா கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இப்படி திடீர்னு நிறுத்திட்டீங்களே. உங்க பொண்ணுக்காகத்தான் நாங்க வாசிக்க வந்தோமா? ஐயாரு நட்டுவனார் முத்துக்குமார சுவாமின்னா நாடெல்லாம் தெரியுமே. எங்களுக்கு இப்பதான் தெரியும். சரி, அதை விட்டுருவோம். இது என்னுடைய பிரதம சிஷியை, பேரு மோகனாம்பா. நாட்டியத்துக்குன்னே பிறந்த பொண்ணு. உங்க கையில என்ன விறுவிறுப்பு பேசுதோ அதே விறுவிறுப்பு பொண்ணு கால்ல பேசு. காலும் பேசுதோ? அதுல என்ன சந்தேகம்? காலும் கண்ணும் பேசுற கலையே பரதக்கலை ஒண்ணுதான்னு அவருக்கு நல்லா புரியும்படியா சொல்லுங்க மாமா. வேட்டு போட்ட அதிர்ச்சியில ஓடுறவங்களுக்கு நாம சொல்றது எங்க இருந்தமா புரிய போகுது? அம்மா யாரு? அம்மாவா? அம்மா. அந்த அம்மாவை பத்தி அறிமுகப்படுத்தலன்னு தானே இந்த சீரு தீர்றாங்க. இத கேளுங்க, மோகனாம்பாளுடைய தாயார் வடிவாம்பாள். ரொம்ப சந்தோஷம். என்ன கும்பிட்டுட்டீங்க? இருந்து மோகனாவுடைய ஆட்டத்தை பார்த்துட்டு போங்க. ஆமாம் தம்பி, நாமும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துப்பா. அண்ணே, உங்களுக்கும் மனசு சரியில்லை, அவங்களே ஏதோ வற்புறுத்துறாங்க. கொஞ்ச நேரம் இருந்து ஆட்டத்தை பார்த்துட்டு தான் போவோமே. மௌனம் சம்மதம்னு நினைக்கிறேன். அப்ப கடைசி வரையில இருந்து மோகனாம்பாளுடைய நாட்டியத்தை பார்த்துட்டு தான் போவீங்க. ஆடட்டுமே, அமோகமா ஆடட்டும். அதோ அந்த வேட்டு சத்தத்துக்கு உங்க மோகன் ஆடட்டும், நாங்க வர்றோம். ஏன் வேட்டு சத்தத்துக்கு ஆட முடியாதா? அலையினுடைய ஓசைக்கும், மரத்தினுடைய அசைவுக்கும், பறவையினுடைய ஒலிக்கும், பலத்த மழையினுடைய சத்தத்துக்கும், பெருத்த இடியோசைக்கும் ஆடலாம். எல்லாத்திலயும் ஒரு லயம் இருக்குன்னு அவருக்கு தெளிவா எடுத்து சொல்லுங்க மாமா. மாமா, என்ன உங்களுக்கு மாமா தானா? வார்த்தைகளை அளவோட நிதானமா பேச சொல்லுங்க இந்த பொண்ணு. சிக்கலா பேசும்போது நாங்களும் அதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். அம்மா, எங்க நாதத்திலிருந்து பிறந்ததுதான் உங்க பரதம். கிடையாது, எங்க பரதத்தில இருந்து பிறந்ததுதான் உங்க நாதம். கிடையவே கிடையாது. உலகத்தின் ஜீவனாடியே நாதம் தான். அதுல என்ன சந்தேகம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தம்பி வாசிப்பத்தான் கேட்டிருப்பீங்களே. அதுல என்ன ஆட்சேபனை? எங்க தம்பி மேதைகளுக்கெல்லாம் மேதை. அடிச்சு சொல்லுங்க, அடிச்சு சொல்லுங்க. ஏன் வளவளவளன்னு பேசிக்கிட்டு? மோகனா, நான் என்னுடைய நாதஸ்வரத்துல ஒரு தில்லானா வாசிக்கிறேன். அதுக்கு உன்னால நாட்டியம் ஆட முடியுமா? நானும் என் கால்ல சிலங்கையை கட்டிட்டு ஒரு மேடையில ஆடுறேன். அதுக்கு உங்களால நாதஸ்வரம் வாசிக்க முடியுமா? வாசிட்டா? நான் ஆடிட்டா? நீ ஆடிட்டா அன்னையிலிருந்து நான் நாதஸ்வரத்தையே தொடறதில்லை. நீங்க வாசிட்டா அன்னையில இருந்து நான் கால்ல சிலங்கையை கட்டுறதில்லை. அப்படியா? அப்படிதான். சந்தோஷம் சந்தோஷம். காலம் வரும், சந்திப்போம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.